2 மாசம் லீவு. என்னப்பா பண்ண? என்னம்மா செஞ்ச? ஒரே ஃபோனு, எப்போ பார்த்தாலும் அது ஒரு கேமு, ஏதாவது ஒன்று பண்ணிட்டு. இல்லை, என்ன யூஸ் பண்றீங்க? உங்களை ஆசீர்வதிக்கவே முடியாது. ஆண்டவருடைய பிள்ளையே ஆசீர்வதிக்கவே முடியாது. அவையில ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வீட்டில் சோர்ந்து போய் கடக்கிற தேவனுடைய பிள்ளைய தயவு செய்து நீங்க எழும்பிரு. அந்த சோர்வை கொடுக்கிறவன் பிசாசு. உன்னை அப்படி மடங்கி உட்கார வைக்கிறவன் பிசாசு. நான் என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம்? எனக்கு என்ன வாச்சிருச்சு? எனக்கு ஒண்ணு நான் கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம்? எல்லாரும் நல்லா நீ நினைக்காத. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ உழைக்க வேண்டியது உன்னுடைய கடமை, கஷ்டப்பட வேண்டியது ஒன்று. ஒரு நாள், இன்னைக்கு ஆராதனையில கர்த்தர் சொன்னார்ல, கண்டிப்பாக ஒரு நாள் கர்த்தர் திடீரென்று சடனா நீங்க நினைக்காத நேரத்தில் கர்த்தர் ஒண்ணுல உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்துறதுக்கு நம்புறவங்க நல்ல மேல கரங்களை தட்டி கர்த்தர முழு பலத்தோட நம்முடைய ஆண்டவர் சோம்பேறிகளின் தேவன் அல்ல. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய 3.5 வருட ஊழியத்தில் அவர் நடந்த நடையை யாருமே நடக்க முடியாது. அவ்வளவு பிரசங்கம், அவ்வளவு மனிதர்கள், ஒரே மனுஷனுக்காக அவ்வளவு தூரம் நடந்து போயிருக்கிறார். அத்தனை மணி நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். அத்தனை டிராவல். நரிகளுக்கு குழி உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்ப்பதற்கு இடமில்லை. ஆண்டவர் வெறுக்கிற, ஆண்டவர் ரொம்ப வருத்தப்படுகிற ஒருத்தங்க யார் அப்படின்னா, தன்னுடைய நேரத்தை இழக்கிறவர்களை கர்த்தர் ரொம்ப வருத்தப்படுவார். நான் இந்த பலிபீடத்திலிருந்து சொல்றேன், நீங்க சங்கடப்பட்டா கூட பரவாயில்ல, நீங்க உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணுவீங்கன்னா, நீங்க உங்க கர்த்தருடைய வருகை தாமதிச்சா நீங்க மரணம் அடைகிற அந்த சூழ்நிலை வரும்போது நான் ஒண்ணுமே பண்ணலையேன்ற வருத்தம் உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். அதுவும் அவ்வளவு திறமைகள், அவ்வளவு டேலண்ட், அவ்வளவு வாய்ப்புகளை தந்து ஒண்ணுமே பண்ணாம சும்மா இருக்கிறவங்க நீங்க கண்டிப்பா வருத்தப்படுவீங்க. வாலிப தம்பி தங்கச்சி, உன்னை ரொம்ப அன்பா சொல்றேன், நீ ஒரு நாள் இன்னைக்கு ஃப்ரீயா இருந்ததை, டைமை வேஸ்ட் பண்ணதை நினைச்சு நீ ஒரு நாள் ரொம்ப வருத்தப்படுவ. அன்னைக்கு வயசுக்காக நீ ஓடுவ, காலத்துக்காக நீ ஓடுவ. உனக்கு நிறைய நேரத்தில் அது கிடைக்காது. உன்னை விட்டு தூரம் போயிடும். பழக்கமாயிரும். உனக்கு சோம்பேறித்தனமே பழக்கமாயிரும். வீட்டில் உட்கார்ந்து சாப்பிட்றதே உனக்கு பழக்கமாயிரும். ஆமா, வீட்டில் உட்கார்றதே உனக்கு பழக்கமாயிரும். எதுலையுமே ஈடுபாடு வராது. உங்களுடைய மனநிலைமை பாதிக்கப்படும். மன அழுத்தத்துக்குள்ள ஆளாவீங்க நீ ஒரு நாள். நான் அடிக்கடி சொல்லுவேன், சோம்பேறி சும்மா இருக்கிறவனுடைய மூளை பிசாசுனுடைய தொழிற்சாலை. மறந்துடாதீங்க. இருக்கிறத அப்படியே இருக்கிற வருமானத்தை வச்சு எங்கேயும் போகாம சொகுசா அப்படியே உட்கார்ந்து நிறைய பேர் அப்படியே தின்னுட்டு அப்படியே சாப்பிட்டு அப்படியே படுத்துட்டு அப்படியே போயிட்டு வந்துட்டு வண்டி ஓட்டிட்டு பாத்திரம் விளக்கிட்டு துணி துவச்சிட்டு அவ்வளோதான். ரொம்பலாம் எதுக்கு போட்டு ஓடிட்டு, ரொம்பலாம் எதுக்கு போய் அந்த மாதிரி கேரக்டர் எப்படி அப்படி தோணுது உங்களுக்கு? எப்படி உங்களுக்கு தோணுது? களத்தில் இறங்கி நிற்கணும். கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலியே கர்த்தர் உன் கூட இருக்கிறார் அப்படின்ற வார்த்தையை சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அத்தனை பேரும் எதிரிய காரணம் காமிச்சு வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டு இருக்கும்போது அவன் ஒரே ஒருத்தன் மட்டும், சரி நடந்தது நடக்கட்டும், பார்க்கலாம், எனக்கு வீட்டில் இருக்கிறது பிடிக்கல, சரி கிடைச்சதை நமக்கு சுதந்திரிச்சுக்கலாம் அப்படின்னு போய் தோட்டத்துக்குள்ள நின்னதுனால தான் ஆண்டவர் அவனை பார்த்து எப்படி கூப்பிடுறாருன்னா, டேய், அத்தனை பேரும் காரணம் காமிச்சு வீட்டில் போய் உட்காந்து ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது நீ ஒரே ஒருத்தன் வயல்வெளியில் வந்து நிற்கிற, இல்லை நீராயா பராக்கிரமசாலி, நான் உன் கூட இருக்கிறேன் வா அப்படின்னு கூப்பிடுறேன். ஆண்டவர் அவங்க பட்சத்தில் தான் இருக்கிறார். உங்க தாளந்த புதைச்சிடாதீங்க பிரதர், உங்க தாளந்த புதைச்சிடாதீங்க சிஸ்டர், புதைச்சிடாதீங்க. ஏதாவது ஆமேன்னு சொல்லுங்கள். வெளியே தெரிய வேண்டாம். வெளியே தெரியணும்னு அவசியம் கிடையாது. நான் மரணம் அடையும் போது எனக்கு கொடுத்துருக்கிற காலத்தை நான் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டேன், முடிஞ்ச வரைக்கும் ஓடுனேன், முடிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு என் ஆத்மா மரணத்தை எதிர்பார்த்தாலே சக்சஸ். ஆமேன்னு சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் சோம்பேறிகளின் கடவுள் அல்ல, கும்பகர்ணம் கிடையாது. சொல்லுங்க, நல்லா கை பிடிச்சி சொல்லுங்க. கும்பகர்ணம் தெரியும்ல, 6 மாசம் தூங்குவாராமா, 6 மாசம் முடிச்சிருப்பாராம். கதையை பாருங்க. கொட்டடிச்சாலும் எந்திரிக்க மாட்டாராமா, பட்டாசு வெடிச்சாலும் எந்திரிக்க மாட்டாராமா. பேர் கும்பகர்ணன் அப்படின்னு ஒரு கடவுள் இருக்காமா தெரியல. நம்முடைய ஆண்டவர் வந்து கும்பகர்ணன் கிடையாது, இஸ்ரவேலை காக்கிறவர். நல்லா சொல்லுங்க. 24 hours டியூட்டி பார்க்குற ஒரே ஆள் நம்ம ஆராதிக்கிற தெய்வம். 24 மணி நேரம், வருஷத்தினுடைய துவக்கம் முதல் வருஷத்தினுடைய முடிவு வரை கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமா இருக்குது. இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்கவும் மாட்டார், உறங்கவும் மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்கள். அவ்வளவு பெரிய கடவுளை ஆராதிச்சுட்டு 6 மணி நேரம் தூக்கம் 10 மதியானம் சாப்பிட்டா உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டாமா.
தெரிஞ்சது மாதிரி நிறைய டயலாக்கை சேர்த்து ரெடி பண்ணி வச்சுட்டு மதியானம் தூக்குறதுக்கு ஒரு சாக்கு, காலையில் தூங்குறதுக்கு ஒரு சாக்கு, சர்ச்சில் வந்து தூக்குறதுக்கு இன்னொரு சாக்கு. நல்ல சேர் ஆர்ம்ஸ் போட்டு 2 கையும் வைக்கிறது மாதிரி வச்சு சாஞ்சா அப்படி சாகிற மாதிரி. அதுவும் ஏசியையும் போட்ட உடனே எப்படி இருக்கு தெரியுமா, பரலோக மாதிரி. வீட்டில் இவருடைய குடைச்சல் தாங்க முடியல, பிள்ளைகளுடைய சண்டை தாங்க முடியல. இங்கே வந்தா நீங்க பேசுறது தாளாட்டுறது மாதிரி இருக்கு அப்பா. அப்படி இருக்கக்கூடாது. எங்க அப்பா அடிக்கடி அப்படிதான் சொல்லுவார், என்னப்பா சர்ச்சுக்கு போனீங்களா, என்ன பிரசங்கம் கேட்டீங்க அப்படின்னு. டேய் நல்லா தூங்குனேன் கேட்டியா அப்படின்னு. அங்கே போனதாண்டா நிம்மதியாக தூக்கம் வருது எனக்கு. எப்படி பாருங்களேன், அப்படி தூங்கினீங்கன்னா சில நேரத்தில் வேதத்தில் தூங்கின ஒருத்தன் பிரசங்கம் கேட்கும்போது தூங்கின ஒருத்தன் கீழே விழுந்துட்டார். யாரு? மாடியிலேருந்து தூங்கி கீழே விழுந்துட்டார். நைட் ஆல் நைட் ப்ரேயர் நடத்திட்டார் போல. பவுல் பிரசங்கம் நடந்துகிட்டே இருக்குது. பவுல சொல்ல வேணும் எப்படி பிரசங்கம் பண்ணியிருப்பாரு. அந்த பிரசங்கத்திலேயே ஒருத்தன் தூங்கியிருக்கானா எப்படி பாரு. அதான் ஒருத்தர் பக்கத்து வீட்டில் சர்ச்சில் சவுண்டு வருது அப்படின்னு ஒரே பிரச்சனையாம். கேஸ் கொடுப்பேன், அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன். உடனே இவர் போய் பாஸ்டர் போய் அவனை கூப்பிட்டு, ஒரு நாள் என் சர்ச்சுக்கு வாயா அப்படின்னு கூப்பிட்டு, சர்ச்சை நடந்துட்டு இருக்கும்போதே பாரு இவ்வளோ சத்தத்துலையும் இவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க, நீ தூங்க முடியலையே, அங்கே படுத்துட்டு இருக்க வேண்டாம். அது மாதிரி நிறைய பேருக்கு சர்ச்சில் வந்தால் தான் நிறைய நேரத்தில், இங்கே அப்படி இல்லை, நிறைய பேரை பார்க்கல. ஆமென். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒரு தீர்மானத்தோட இன்னைக்கு ஒரு ஜபத்தோட போங்க. ஆண்டவரே நான் சும்மா இருக்கிறது தேவனுக்கு பிரியம். சொல்லுங்க எல்லாருமே, இல்லை சொல்லுங்களேன், நல்ல உற்சாகமாக சொல்லுங்களேன். ஓகே, ஒன்றுமே பண்ணாமல் வீட்டில் இருக்கோம், கை தூங்க பார்க்கலாம். இந்த வேலைக்கு போகாத சிஸ்டர்ஸ் கை தூக்குங்க. இல்லை ஒன்றும் திட்ட மாட்டேன், நல்லா கை தூக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ரொம்ப பயந்து தூக்குற, நல்லா கை தூக்குங்க, நல்லா கை தூக்குங்க. போன வாரம் நடந்த ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வந்தவங்க கை தூங்க பார்க்கலாம். இல்லை சிலர் ஆன்லைனில் அட்டன் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன், வரல. ஸோ ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வரல. என்ன சிஸ்டர் வேலை? ஐயோ பிரதர், தலையில் எடுக்கும், தலையெல்லாம் வேலை, தலைக்கு மேலே அத்தனை வேலை, அவ்வளோ. உங்களுக்கு வேலை என்னைக்கு தான் சிஸ்டர் முடியும்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தது மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் வேலைன்ற அடிமைத்தனத்தில் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கா. நான் சொல்கிறேன், சாகிற வரைக்கும் நமக்கு என்ன முடியாது கேட்கல. ஒருவேளை சாகிற டைம் தெரிஞ்சுட்டா, சாவே கொஞ்சம் 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, நான் போய் அந்த பேம்பஸை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறேன் சொல்கிறேன். சாவே 1 நிமிஷம் வெயிட் பண்ணு, துணி துவைச்சிட்டேன் காய போட்டு வரேன், வெயிட் பண்ணு. உங்களுக்கு எப்போ சிஸ்டர் வேலை முடியும் சொல்லுங்க, எப்போ முடியும்? நம்ம முடிஞ்சாதான் வேலையே முடியும். நம்ம முடிகிற வரைக்கும் வேலை இருக்கு. எங்கள் பாஸ்டர் தான் பிரசங்கம் சொல்லுவார், என் பிரசங்கம் எப்போ முடியும்னு நினைக்காதீங்க, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரசங்கம் முடியாதுன்னு. அது மாதிரி நிறைய பேருக்கு வேலையே முடியாது. அதை ஒதுக்கி, அதை நம்ம தான் அவாய்ட் பண்ணணும், நம்ம தான் அதை தேடணும், நம்ம தான் அதை சொல்லணும். சும்மா இருந்தால் கூட இருப்பீங்களே தவிர ஒரு ப்ரேயருக்கு கூட அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ அப்படியே சரி 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 இல்லை, இதெல்லாம் வருத்தத்துக்குரிய விஷயம். நான் பேசுறது வந்து ஒருவேளை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் உண்மையிலே ஒரு நாள் நீங்கள் என்ன நினைப்பீங்க, கண்டிப்பாக நீங்கள் நினைப்பீங்க, நிச்சயமாக நினைப்பீங்க. பாஸ்டர் அவ்வளவு சொன்னாரே, அவ்வளவு சொன்னாரே, நீங்கள் கண்டிப்பாக நினைப்பீங்க. பட் நீங்கள் நினைக்கிற காலத்தில் நாங்கள் உயிரோடு இருக்கிறோமா இல்லையோ அது தெரியாது. நீங்கள் நினைக்கிற காலத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. அதனால் எல்லாரும் கைகளை கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஸோ ஆண்டவரே ஏதாவது ஒன்று நான் செய்யணும். ஆண்டவரே கைகளை, எல்லாரும் கைகளை பிடித்து, நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறதுனால, இந்த ஆன்லைனில் இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகளும் ஜெபம் பண்ணுங்க. நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறதுனால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறதுனால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. கைகளை கோர்த்து பிடித்த, ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற தாளந்தை நாங்கள் ஒரு டைம் ஒரு காலம் புதைச்சிடக்கூடாது. சொல்லுங்க, ஒரு காலம் நாங்கள் புதைச்சிடக்கூடாது, ஒரு காலம் நான் புதைச்சிடக்கூடாது, ஒரு காலம் நான் புதைச்சிடக்கூடாது. அதை பயன்படுத்தணும். ஏதோ ஒரு காரணத்தை காமிச்சு காமிச்சு நான் சும்மா இருந்துடக்கூடாது. அது சரியில்லை, இது சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை அப்படின்னு நானே என்ன உட்கார வச்சிடக்கூடாது. சொல்லுங்க ஆண்டவர், நான் பிஸி ஆகணும், நான் ஏதாவது செய்யணும், எனக்கு அது பலன் தாங்க ஆண்டவரே. எனக்கு நல்ல கால் நல்ல கை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு எவ்வளவு தூரம் ஓடினாலும் உங்களுக்கு பலன் கொடுத்துருக்கிறார். ஆனா ஒரு நாள் பலன் குறிக்க போயிடுச்சுன்னா ஏசப்பட்ட சொல்லுங்க ஆண்டவரே, அதை இதை நினைச்சு நினைச்சு நான் சும்மா இருக்கிறத வேணாம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டும், நீர் கிருபையாயிரும், அவங்கள ரொம்ப அவைலபிலிட்டியா கர்த்தர் வைப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.